எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு, பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன். அது அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசனுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். அதுவும் இதற்காக நான் அனுமதியாக கடைபிடிக்கக்கூடிய மரபு. அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்குத்தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன். அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்துவிட்டார். அதிலே ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலகங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள். அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் சோதனை அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் செய்தியில் வெளியிட்டார்கள். இதை இதுவரை முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் வாய்ப்பு கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அப்படித்தான் பொருள். அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். மறுத்துட்டாங்க. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மது 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருக்கிறதாக தெரிய வருகிறது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது இதையெல்லாம்
சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக இருக்கின்றது. இது கண்டிக்கத்தக்கது. அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதில் பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனால் இன்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர் நடந்த உணவு வேணும் ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் இன்னைக்கு இந்த துறையுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவ 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? எப்படி இந்த துறை எவ்வளோ பெரிய துறை? இன்றைக்கு கோடை காலம் வந்துட்டது. இன்றைக்கி மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவாக இருந்தது. மைக்கே வேணுன்னு மைக்கு சவுண்டு வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது. என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது, அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். டைம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆயத்தீர்வு, அதுக்கு டைமே கொடுக்கல. அப்புறம் தான் நான் எழுந்திருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்துகிட்டு இருக்குது. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டு இருக்குது. இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டார்கள். அது கரெக்டு. அதாவது நான் இன்னைக்கு ஜீரோவில் எழுப்பலான் இருந்தேன். இன்றைக்கு மானிய கோரிக்கை வந்ததுனால எதை எழுப்பக்கூடாது, சம்மந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம், அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மேல் அவர் பேச முடியல, அடுத்த துறைக்கு போக முடியல. அதனால் நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதையும் சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். நீங்கள் நேரம் முழுமையாக எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவு வைக்க எனக்கு அனுமதி கேட்குறேன். முறையாக தான் அனுமதி கேட்டேன். அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள், தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்கிறேன். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.